ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா உருண்டை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சிக்கன் இப்படி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம், அடுத்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு போடுங்க, மிளகு, இது நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், வதக்கிக்கோங்க எல்லாம் போட்டு. அடுத்து 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டும் போடுங்க. துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பொடி ஐட்டம் போட போகிறோம். மஞ்சள் பொடி, அப்புறம் வத்தப்பொடி, இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதான் நம்ம அப்படியே போட்டுட்ருக்கோம். சிக்கனை போட்டு கிண்டி விட்டுட்டு உடனே எடுத்துடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா அதில் வந்து நமக்கு வேகணும். ஓகேங்களா? 10 நிமிஷமாவது சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸோ இந்த மாதிரி இது நல்லா வரணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா என்ன பண்ணிடுங்க, அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பொரிக்கடலையை வந்து திரித்து வச்சுருக்கோம். இப்போ அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த மாவை குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ப்ரெட்டை திரித்து வச்சுருக்கோம். அடுத்து முட்டையும் வந்து கலக்கி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் எண்ணெய் காஞ்சதும் அந்த பேனில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோங்க. இது அவுட்கம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா போட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ பொரிச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டும் முட்டையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் அந்த உருண்டை எடுத்து முட்டையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ அந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணோம், ப்ரெட்டில் முக்காமல் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம முட்டையிலையும் ப்ரெட்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாம் முடித்தாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணோம்ல அது. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா அது. ஸோ 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி எங்கள் சித்தப்பா வீட்டில் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க 2மே சாப்பிட்டு டேஸ்ட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரெட்டில் முட்டை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான், கிறிஸ்பியாக இருந்துச்சான். எனக்குமே ரொம்ப அதான் பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.